Hi, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உயரமான பில்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூர்ஜ் கலிஃபாவில் இருக்குது. அது எந்த கண்ட்ரியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட துபாய் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு லக்ஸரி ஹவுஸ், அதாவது இருக்கிறதுலே வந்து இதுதான் மிகப்பெரிய பேலஸ், அதாவது இந்த உலகத்திலே வந்து இதுதான் மிகப்பெரிய பேலஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து பல்வேறு வகையில் வந்து அவங்க உயரமான பில்டிங்ஸ் நிறைய விதத்தில் வந்து அவங்க பொருளாதாரத்தில் வந்து மேலே இருந்தாலும் ஸோ இதுலேயுமே வந்து இப்போ ரீசெண்டாக கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால்ஸில் வந்து ஒரு டீம் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புர்ஜ் கலிஃபாவையும் தாண்டி இந்த உலகத்திலே வந்து மிகப்பெரிய அளவில், அதாவது ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இது வந்து இதனுடைய அளவு மட்டுமே பார்த்திங்கன்னா 77,000 சதுர கிலோமீட்டர், அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்லப்போனால் இது ஒரு சின்ன கிராமம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கடல்லேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தியேட்டர்ஸ், ப்ளே கிரவுண்ட், அதாவது ஒரு 50 பெட்ரூம்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இதனுடைய மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா $163 மில்லியன். ஸோ அந்த $163 மில்லியன் அளவுக்கு அவங்க இதை உருவாக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்த உலகத்திலே வந்து இப்போ பூர்ஜ் கலிஃபா தான் துபாயில் இருக்குது. ஸோ அதை விட வந்து இன்னொரு பில்டிங் கட்டணும்னு பல்வேறு நாடுகள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. சிலர் வந்து அதுக்கான முயற்சிகளையும் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மிகப்பெரிய பேலஸ் ஆனது அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஒரு ரியல் எஸ்டேட்டையும் வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியிலே வந்து இந்த அளவுக்கு மதிப்புமிக்க உருவாக்குனது வந்து உலகத்தில் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் வர்த்தகத்துலேயுமே வந்து இதுதான் வந்து முதல் முறையாக பார்க்கப்படுது. அது இல்லாமல் மக்கள் மத்தியில் வந்து ரொம்பவுமே இது வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த பெரிய பேலஸ் உருவாக்குறதுக்கு வந்து அவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு பல ஆண்டுகள் கழித்து இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா, இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா யாராவது வெளியிலேருந்து வரவங்க கூட சரி, இல்லை ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடியவங்களே ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் துபாயில் இருக்கிற பில்டிங்லேயே வந்து பூர்ஜ் கலிஃபா தான் ஃபஸ்ட்டு சொல்லப்படுது. இப்போ அதில் இருக்கக்கூடியதை விட இதில் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதுலேயே வந்து 360 டிகிரியில் வந்து யாரும் பார்க்க முடியாது. பட் இதில் வந்து 360 டிகிரியில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பேலஸில் இருந்து அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் வர்த்தகத்துலேயும் சரி, ரியல் எஸ்டேட் இதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இந்த பேலஸ் தான் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து இருந்த மிகப்பெரிய ஒன்று வந்து $70 மில்லியன், அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பேலஸ்ன்ற பேர் $53 மில்லியன். ஆனால் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பேலஸாக இருந்தது வந்து கருதப்படுது. இதுக்கு முன்னாடி வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த $163 மில்லியன் அப்படின்றது வந்து வரலாற்றிலே சிறப்புமிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேலஸை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு வந்து துபாய் தரப்புலேருந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் இருக்கிறது எப்படி பூர்ஜ் கலிஃபாவை எல்லாரும் பார்த்துட்ருக்காங்களோ அந்த மாதிரி இந்த பேலஸை வந்து இனிமேல் பார்ப்பாங்க, இப்போயும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க தரப்பில் சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை யாராவது நம்ம அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க இந்த பேலன்ஸ் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க புக் பண்ணி ஒரு 15 டேஸ்க்குள்ளேயே வித்தின் 15 டேஸ்க்குள்ளேயே அவங்களுக்கு வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுற மாதிரி அதில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான ஒரு பில்டிங்ஸ் வந்து அமெனிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப வந்து பெருமை சேர்க்கிற வகையில் இருக்குது அப்படின்னு வந்து துபாய் தரப்புல வந்து சொல்லப்படுது. இது மட்டும் இல்லை, இப்போ கட்டின அளவுக்கு, அதாவது இந்த பேலஸ் வந்து அவங்க உருவாக்குன அளவுக்கு இன்னும் வந்து நிறைய எக்ஸ்ட்ராவாக நிறையா விஷயங்கள் வந்து மேற்கொள்ளப்படும். இன்னும் கட்டுமான பணிகள்லாம் வந்து நிறைய நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ குறிப்பாக வந்து இந்த பில்டிங்கான கட்டினதுக்கான காரணங்கள் வந்து நிறைய விசிட்டர்ஸ் வந்து தங்க வச்சுக்கலாம், நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வரவங்க வந்து துபாய் விரும்புவதற்கான. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேலஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் இன்னும் வந்து ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் வந்து இது கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்த பில்டிங் வந்து இந்த பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒரு வகையில் ஒரு சுற்றுலா தலமாக அறிவிக்க போகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதுதான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ எனிவே துபாய் நீங்கள் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேலஸ்க்கு போங்க. இதில் நிறையா ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஸோ அகைன் வந்து நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.